குருதேவ். ஜெய் குருதேவ். ஜெய் குருதேவ். எல்லாம் சௌக்கியமா இருக்கீங்களா? தம்ஸ் அப். எக்ஸலன்ட். தட் இஸ் த ஸ்பிரிட். சோ ஹாப்பி. அன்றலந்த தாமரை மலர்களாக சந்தோஷமா இருக்கு. ஜெய் குருதேவ் சார். ஜெய் குருதேவ். வாங்க, அற்புதமா நாம இப்ப நம்முடைய நாலேஜ் பாயிண்ட் நாலேஜ் சாரி ஒரு நிமிஷம், இங்க கொஞ்சம் ஸ்கிரீன்ஸ் தப்பா இருக்கு. கைண்ட்லி பேர் வித். ஓகே சார். அருண், am I visible to you? எஸ் சார், கேக்குது சார். ஆடியோ வீடியோ எல்லாமே ஓகே. வெரி குட், ஃபைன். இப்ப நாம ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில கடந்துகிட்டே போறோம். அப்ப நமக்குள்ள நிம்மதிங்கிறது வரவே வராதா? அந்த கேள்வி நமக்கு வரும், எப்பவுமே வரும். அருண், ஒரு நிமிஷம், நான் மறுபடியும் லாக்இன் பண்றேன். பரவாயில்ல சார், ஒன்னும் பிரச்சனை, நிதானமா வாங்க. இல்ல என்ன, பிகாஸ் இங்க ஒண்ணும் இல்ல சார், வாங்க, நீங்க லாகின் பண்ணுங்க, ஒரு ப்ராப்ளம் இல்ல. சாரி. குட். நம்ம சாவகாசமும் யோசிச்சு பார்க்கலாம். எப்பவுமே ஒரு அற்புதமான நீர்நிலையில், அது நேற்றுக்கு சித்ரா பௌர்ணமி வேற, அப்போ அந்த அற்புதமான நிலவினுடைய முழு அழகு அந்த நீர்நிலையில் பிரதிபலிக்க வேண்டும் நம்ம நினைச்சோம்னா, அந்த நீர்நிலை எப்படி இருக்கணும்? அசைவில்லாம, சலனம் இல்லாம இருக்கணும். அப்போ எல்லா அறிஞர்களும் ஆன்றோர்களும் சான்றோர்களும் சொல்றது, அந்த இறைமை நமக்குள்ளேயே இருக்கு, இதை விட்டுட்டு எங்கெங்கயோ தேடுறையே அப்படின்னு வழிகாட்டுறச்ச அந்த இறைமை, அந்த பெரியவர்கள் கூற்று பொய்யாகாது. பற்றுக பற்றற்றான் பற்றினை, பற்றுக அப்பற்றை பற்று விடற்கு. அப்போ அந்த உண்மைங்கிறது நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயுமே இருக்கு. அது ஏன் நமக்கு டைரக்டா தெரிய மாட்டேங்குது? காரணம், நம்முடைய 4 அந்த கரணங்கள், மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். இது 4மே எப்படி அந்த காலத்துல எல்லாம் சிமினி விளக்குவாங்க. நான் சின்ன பையனா இருந்தப்ப ஒரு மண்ணெண்ணெய் குடுவை இருக்கும், அது மேல ஒரு சிமினி இருக்கும். அது என்னன்னா புகைப்படியும். அது அப்பப்போ வாரம் சுத்தம் பண்ணும். அது பாரு, வெளிச்சமே வரல, சுத்தம் பண்ணும்பாங்க. அது போல நம்முடைய மனமானது சலனப்பட்டு பலவேறு எண்ணங்களின் போராட்டத்தில் இருக்கும் பொழுது எப்படி நம்மளால அதை பிரதிபலிப்பை, நமக்குள் இருக்கக்கூடிய அந்த இறைமை தத்துவத்தை உணர முடியும்? அப்ப மனசு சலனம் இல்லாம இருக்கணும்னு நம்ம என்ன பண்ணணும்? நம்ம ஒரு 5 நிமிஷம் நிதானமா யோசிக்கலாம். ஏன் மனசுல எப்படிப்பட்ட எண்ணங்கள் அலைப்பாயுது நினைச்சோம்னா, நம்முடைய ஹெல்த்தை பத்தி, என்னடா காலையில இருந்து இப்படி உடம்பு இல்லையே, இருமல் வர்ற மாதிரி இருக்கேன்ட்டு உங்களுடைய ஆரோக்கியத்தை பத்தி மனம் சலனம் அடையுது. அப்புறம் இது நம்மளை பார்த்து, நம்முடைய ஆரோக்கியம், நம்முடைய உணவு பழக்க வழக்கங்கள், நம்முடைய தூக்கம், நம்முடைய அன்றாட அலுவல்கள் அப்படின்னு செல்ஃப், என்ன பொறுத்த மட்டும், என் உடலை பொறுத்த மட்டில் என்ன இருக்குதுன்னு மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு. 2வது, நம்மை சுற்றி உள்ள பொருள்கள். அதோட நம்ம என்ன, மே மாசம் வந்துடுச்சு, ஏர் கூலர் வாங்கணும், ஒரு ஏசி பிக்ஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கோமே, என்னைக்கு ஏசி மெக்கானிக்க வர சொல்லலாம் அப்படின்ட்டு நம்முடைய சுற்றி உள்ள பொருள்களை பத்தி யோசிக்கணும். 3வது, நம்மை சுற்றி உள்ள மனிதர்கள். அதோட இன்னைக்கு பொண்ணு வரன்னு சொல்லியிருக்கா, அவளுக்கு வரத்துக்கு ஏற்பாடு பண்ணணும், பேரன் பேத்தி வந்தாங்கன்னா அவங்களை இப்படி பண்ணணும், அந்த எண்ணங்கள் கொஞ்சம்.
அடுத்தது சந்தர்ப்பங்கள். வெயிலா, மண்டைய பழக்கிற வெயில், என்னடா வெயில், ஒவ்வொரு வருஷம் வருது. ஆனா அந்த தாக்கம் வரும்பொழுது மனதில் சலனம் ஏற்படுகிறது. ஆக நம்முடைய மனதில் சலனம் ஏற்பட காரணங்களானவை 3. முக்கியமாக நம்மை சுற்றி இருக்கக்கூடிய பொருள்கள், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள், அடுத்தது நம்மளை பத்தி. அதனாலதான் மனசுல எப்ப பார்த்தாலும் ஒரு நீரோட்டம் போல எண்ணங்கள் இருந்துட்டே இருக்கு. இப்ப நம்ம பார்க்கணும், அப்பேற்பட்ட மனத்தை சலனம் இல்லாம இருக்க நம்ம என்ன பண்றது? முதல்ல நம்ம சந்தர்ப்ப சூழ்நிலைகளை எடுத்துக்கணும். சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இருக்கத்தான் செய்யும். ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, நம்முடைய சொந்தக்காரங்க வருவாங்க, திடீர்னு எதிர்பார்க்காம இங்க ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணிருக்காங்க வாங்க அப்படின்பாங்க. அப்போ அதிகபட்சம் நம்மளால என்ன பண்ண முடியும்? அதற்குண்டான தீர்வை நாம செய்யணும். நாம எமோஷன், உணர்ச்சி வசப்பட்டு குதிக்கிறதுனாலயோ அழறதுனாலயோ மற்றவங்களை திட்டுறதுனாலயோ அது இல்லைன்னு ஆயிடுமா? யோசிச்சு பாருங்க. இப்போ சப்போஸ் ஹாஸ்பிட்டல் யாரோ ஒருத்தர் அட்மிட் ஆயிருக்காங்க, உங்களுக்கு மெசேஜ் வரும். இப்போ நீங்க உடனே போய் அந்த உங்க சொந்தக்காரரை ஆஸ்பத்திரியில பார்க்கணும். என்ன நெக்ஸ்ட் ஸ்டெப்பு? கார் இருந்தா கார் எடுத்துட்டு போகலாம், 2 வீலர் தான் 2 வீலர் போகலாம். இல்ல ஆட்டோவில் தான் போனோம்னு ஆட்டோக்காக நிக்கிறீங்க ரோட்ல. அப்ப பார்த்து எந்த ஆட்டோவும் வர மாதிரி, சே என்னடா தலையெழுத்து, இப்படி உசுர வாங்குறாங்க. ஒரு ஆட்டோவா? சும்மா இருந்தா 10 ஆட்டோ போயிட்டு வந்துட்டு இருக்கும், இப்படி ஒண்ணு கூட வராம இருக்கே, என்னடா கன்றாங்க. 2வது அந்த வெயில், மண்டைய பொழக்கிற வெயில், இப்ப பார்த்தா இப்படி பொழக்கணும், சே என்னடா ஒரு மரம் கூட இல்லாம நிழலா போயிடும். ஆமா, மரத்தெல்லாம் வெட்டி ரோடு போட்டா எங்க இருக்குது மனது? இப்படி போய்கிட்டே இருக்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள். ஆக மொத்தம் நீங்க ரோட்ல நின்று இருக்கீங்க, அதை மறக்காதீங்க. 2வது உங்களை சுற்றி உள்ள மனிதர்கள். ஏன் சார் நின்று இருக்கிறீங்க இந்த வேலையில? அவருக்கு விளக்குறீங்க. விளக்க இந்த ஆள் இப்ப பார்த்து வந்து தலைக்கிறானு, இல்லைங்க இந்த மாதிரி ஒருத்தர் அட்மிட் ஆயிருக்காரு போய் பார்க்கணும். ஏன் சார் ஆட்டோ பிடிச்சி போயிருக்கலாமே? அதுக்கு தான் ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆமா சார், அந்த ஆட்டோக்காரங்களாம் மோசம், வர வர ஒண்ணுக்கு டபுளா கேட்கறாங்க. நேத்து பாருங்க, நானு நம்ம மனசு சொல்றது, யோ ஒண்ணு இப்போ நியாயம் கேட்கறேன், வழிய பார்த்துட்டு போயா. நான் ஆட்டோ அப்ப பார்த்து ஆட்டோக்காரன் ஒருத்தர் வேகமா போறான், காலி ஆட்டோ. நீங்க பேச்சு பேசுறதுக்கு அந்த ஆட்டோ போயிடும். ஆக உங்கள் மனசு அலைப்பாய். ஆக நம்முடைய சுற்றி உள்ள மனிதர்கள், சந்தர்ப்ப சூழ்நிலைகள், பொருள்கள் நம்மள மனசு. அப்ப என்ன பண்ணணும்? நம்ம குருஜி என்ன சொல்றார்? நீங்க அவசரப்படுறதுனாலயோ ஆத்திரப்படுறதுனாலயோ உணர்ச்சி அவசரப்படுறதுனாலயோ நீங்க நினைச்ச மாதிரி நடக்க முடியும். So accept the situation as it is. Accept the people as they are. அப்படி நினைச்சு, ஆமா சார் என்ன சார் பண்றது, கொஞ்சம் மனசு அமைதியா வரும். இன்ஸ்டெட் ஆஃப் ரியாக்டிங், இன்டராக்ட். மனசு அப்படி அமைதியா இருக்க, அந்த சலனங்கள் இல்லாம போகும். சார் ஐ ப்ராமிஸ் யூ, மனசுல சலனம் இல்லாம போனா உங்களுக்குள் இஸ் அ ப்ராமிஸ். மனசுக்குள்ள இருக்கக்கூடிய இறை சக்தி தானாக வேலை பண்ணுது சார். இட்ஸ் அ ப்ராமிஸ். கம்முன்னு இருக்க பாருங்க, கடவுளே நான் அந்த ஆளை அவரை பார்க்கணும், பாவம் ஆஸ்பத்திரியில, அதுக்கு ஒரு வழி பண்ணுப்பா அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் சப்மிட் யுவர் பிரேயர். கம் வித் மீ வெரி க்ளோஸ்லி. சப்மிட் யுவர் பிரேயர், கடவுளை வழிக்காங்க. அப்போ ஆள் வருவாங்க, ஆட்டோ வரும் போகும், உங்க மனசு சலனம் இல்லாம இருக்கும். கரெக்டா அந்த ஆட்டோ வந்து நிற்கும். எங்க சார் போகணும்? இந்த மாதிரி போனோம் ஆஸ்பத்திரிக்கு. வாங்க ஏறி உட்காருங்க சார். எவ்வளவுப்பா கேட்கிற? பார்த்துக்கலாம் வாங்க சார், ஏதோ அர்ஜென்ட்டா இருக்கிறீங்க. உங்க மனசுக்கு ஆறுதல் மொழி ஒண்ணு கிடைக்கும். இட்ஸ் அ ப்ராமிஸ். கரெக்டா நீங்க எதிர்பார்க்கறத விட கம்மியா தான் கேட்கும். நீங்களும் அதிகமா கொடுப்பீங்க. ஆஹா, சந்தர்ப்பத்துல வந்தடான்ட்டு. ஆர் யூ கமிங் வித் மீ வெரி க்ளோஸ்லி? வெரி இம்பார்ட்டன்ட். ஆக மனசுல சலனம் இல்லாம இருக்கிறச்ச அந்த வெண்ணிலவின் முழு பிரதிபலிப்பு உங்களுக்கு கிடைக்குது சார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்தது, இப்ப நான் வந்து அருணே வச்சுக்கலாமே. அருண் வந்து ஏதோ சொல்றாரு, எனக்கு அருண் மேல என்னையா சொல்ல பேச்சு கேட்க மாட்டேங்கிறான் பையன், எவ்வளவு நல்ல சேவைகள்லாம் பண்ணிட்டு இருக்கான், ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு ஒரு கைண்ட் ஆஃப் இரிட்டேஷன். அப்போ நான் என்ன பண்ணணும்? அந்த குழந்தைக்கு, அந்த அருணுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலை இருக்கானோ, எந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இருக்கோ, மனைவி எப்படி இருக்காளோ, குழந்தைகள் எப்படி இருக்காளோ, இல்ல கட்டி இப்படி பேசுவாரா, அந்த நிதானம் வந்து எடுத்தோம்னா அது அருண் மேல அன்புதான் அதிகமாகும் ஒழிய மனசு இரிட்டேட் ஆகும். அப்ப கரெக்டா வந்து சார் எல்லாம் சரியா போயிட்டு சார், நல்லா இருக்க சார்ன்ற மாத்தவன். இட்ஸ் அ ப்ராமிஸ். ஆக ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கணும்.
நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயுமே இட்ஸ் அ ப்ராமிஸ். அந்த இறைமை ஆட்டோமேட்டிக்கா இருக்கு, ஜோதி வடிவமா இருக்கு, சிமினில அற்புதமான ஜோதி மாதிரி இருக்கு. நம்ம மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் 4 இது எதிர மாட்டிட்டு இருக்கு. நம்ம சுத்தி இருக்கிற மனிதர்கள் நடுவுல, பொருள்கள் நடுவுல, சந்தர்ப்ப சூழ்நிலை நடுவுல மாட்டிட்டு இருக்கும். நம்முடைய குடுவை என்ன? மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். இதுல இந்த ஜோதி மறையிறச்ச அந்த சிமினி குடுவை மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் ஒரு நிதானத்தில் இருந்ததுன்ன, அன்பின் வழியில் இருந்ததுன்ன, இன்டராக்டிங் லெவல் இருந்ததுன்ன, இன்டர் டிபெண்டன்ட் நாமன்றதை புரிஞ்சுக்கிட்டா we are not independent, we are interdependent. பால்காரன் வர்றதுல இருந்து, நியூஸ் பேப்பர்காரன் வர்றதுல இருந்து, தர வச்சு தூங்குற வரைக்குமே we are interdependent. அதை புரிஞ்சுக்கிட்டா மனுஷன் நிம்மதி ஆயிடும். அந்த மனுஷன் நிம்மதி ஆயிடுச்சுன்னு சார் ஐ ப்ராமிஸ், உங்கள் தேவைகள் உங்கள் வாசலை தேடி வரும். ஏன்னா அந்த கடவுளை நாம தான் சார். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, இந்த உடம்பு என்பது ஒரு கருவி. இஸ் த கர்மோ பாத்திரம். கர்மங்களை, கர்ம வினைகளை தீர்ப்பதற்காக நாம் எடுத்து வந்திருக்கக்கூடிய ஒரு கருவிதான் நம்முடைய உடல். ஆனால் அதற்குள் இருக்கக்கூடிய ஜோதி பரிசுத்தமானது, இறைமையின் ஒரு பாகமானது. அது நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா மனசு ரொம்ப நிம்மதியா இருக்கும், நிதானமா இருக்கும். நம்ம கூட எது இருக்கணுமோ அது இருக்கும், நம்மளை விட்டு எது போகுமோ அது போயிடும். அதனால மனச ஒவ்வொரு மணியும் சலனப்படுறச்சியும் குருஜி சொல்லாத ஒண்ணுமே கிடையாது. Accept the situation as it is. Accept the people as they are. Opposite values are complementary to each other. Do not be a football of others' opinion. Do not see intention behind others' mistake. Present is inevitable. ஃப்ரெண்டு ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆயிருக்காரு, ஐயோ அவருக்கு இப்படி ஆகி போச்சா, ஐயோ அவன் இப்படி இப்பதான், அது புலம்பாம முதல்ல அந்த ஃப்ரெண்டுக்கு என்ன தேவை, அந்த ஃப்ரெண்டோட மனைவி எப்படி இருக்காங்க, குழந்தைங்க எப்படி இருக்காங்க, அவங்களுக்கு என்ன தேவை பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இறைமை தானா எல்லாத்தையும் நடத்த முடியும். அப்பேற்பட்ட பவர்ஃபுல் பீப்புள் we are. அப்பேற்பட்ட பவர்ஃபுல் பீயிங்ஸ் we are. நம்மளுக்குள்ள அவ்வளவு சக்தி இருக்கு. அந்த சக்தியை நமக்கு வெளிக்கொணர முடியாம தடுக்கிற அந்த சிமினி தான் நம்முடைய மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். எனக்கு தெரியாதா, எப்பவுமே இந்த ஆட்டோகிராஃப் வந்தான் பாரு, இவன் ஒண்ணுக்கு டபுளா கேட்பான். அப்பவே மனசை ஜட்ஜ் பண்ண ஆரம்பிக்கும், அவன் வாயா திறந்திருக்க மாட்டான். ஆக இந்த குருஜி சொல்ற பிரின்சிபல்ல எல்லாமே அடக்கும். இதை பேஸ் பண்ணி நம்ம இன்னைக்கு ஒரு சுருக்கமா ஒரு நாலேஜ். திருமந்திரத்தில் திருமணம் சொன்னது எதுவுமே இல்லை. குருஜி இந்த காலத்துல எப்படி அம்மா 6 மாசம் குழந்தைக்கு ஒரு மாதிரி ஊட்டுவா, 1 வருஷம் குழந்தைக்கு ஒரு மாதிரி ஊட்டுவா, 5 வயசு பையனுக்கு ஒரு மாதிரி ஊட்டுவா. ஏன்னா அம்மாவுக்கு தான் தெரியும் குழந்தைக்கு எது கொடுத்தா நல்ல ஜீரணமாகும். அது போல நம்ம குருஜி அற்புதமா அந்தந்த காலகட்டத்துக்கு தேவையான வேத கருப்பொருள்கள், திருக்குறளின் கருப்பொருள்கள், ஔவையாரின் ஞான குரல், ஆதிசங்கரின் ஞானங்கள் எல்லாத்தையுமே இந்த 5 பிரின்சிபலை கொண்டு வந்துடும். இது நம்ம உணர்ந்துட்டோம்னா சார் we are masters, we are so blessed. குருஜியோட ஒரு அனுகிரகத்துல அவர் கீழே அவர் வழிகாட்டுதல் இருக்கிறதுக்கு நம்ம ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம். சுதர்ஷன கிரியா பண்ண ஆட்டோமேட்டிக்கா உடம்பு தெம்பாயிடுது, பிராணசக்தி ஜொலிக்குது, அப்படியே வருது. அந்த பிராணசக்தியை தக்க வச்சுக்கிட்டு இந்த பிரின்சிபிள்ஸ் மெல்ல 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 நம்ம பழகினோம்னா நிச்சயமாக நாம் தான் கடவுளுங்கிறத நீங்க நல்லா உணர முடியும், சந்தோஷமா இருக்க முடியும், ஆரோக்கியமா இருக்க முடியும், ஆனந்தமா இருக்கும். வேற என்ன சார் வேணும்? இப்போ அந்த திருமலர் திருமந்தத்தை பார்க்க, புரை அற்ற பாலினுள் நெய் கலந்தார் போல திரை அற்ற சிந்தை நல் ஆரியன் செப்பும் உரையற்று உணர்வோர் உடம்பு இங்கு ஒழிந்த கரையற்ற ஜோதி கலந்த சத்து ஆமே. இது திருமலர் திருமந்திரம் முதல் சந்திரத்தில் 134வது பாட்டு. புரை அற்ற பாலினுள் நெய் கலந்தார் போல். இப்போ பசுமாள் பால், எஸ்பெஷலி பசுபால், பசுவோட பால் பாத்தீங்கன்னா மஞ்சளா இருக்கும். எல்லாரும் பார்த்திருக்கீங்கல்ல, மஞ்சளா இருக்கும். அது மேல அப்படி ஏடு மாதிரி படி. அது நிச்சயமா அது கொழுப்பு சத்து அதுல இருக்கு, நமக்கு தெரியும். அதை காய்ச்சி அந்த பொறைய ஊற்றி அதை மறுபடியும் நம்ம கரைஞ்சி பார்த்தா நெய் வரும். அது அதுலதான் நெடுக்க முடியும். தெரியுமா தெரியாதா? தம்சம் தெரியும், நமக்கு தெரியும், அந்த நாலேஜ் இருக்கு. சோ அந்த பாலை பாக்குறச்சியே எங்க வீட்டோட சொல்லுவாங்க, அட நல்லா பாலுங்க,
இதுல நெய் வரும் போல் இருக்க, நல்ல நெய் காய்ச்சலாமே என்று சொல்லுவோம். காமன் சென்ஸ். அதே தான் இவர் சொல்றார். புரை அற்ற பாலினுள் நெய் கலந்தார் போல். புரைனா குறை, குறைகள், தவறு, மாசு. எப்படிப்பட்ட தூய்மையான ஒரு பசுப்பாலில் நெய் இருப்பது என்பது கண்கூடு. வெள்ளிடை மலை. திரை அற்ற சிந்தை, திரை அற்ற சிந்தை. திரையின மறைக்கக்கூடிய திரைச்சீலைகள், கூண்டு. எண்ணங்கள் அலைபாயாமல் திரை அற்ற சிந்தை நல் ஆரியன் செப்பும். ஆண்டோர்கள் சார்ந்தோர்கள் செப்பும் வழிமுறைகளை பின்பற்றும் பொழுது குருஜி சொன்ன அந்த நீதி நூல்களை, நீதி மறைகளை இப்படி வாழணும், அந்த 5 பிரின்சிபல்ஸ் நல்லா உணர்வச்ச நல் ஆரியன். ஆரியன் என்றால் பெரியவர், அறிவாளிகள், ஆண்டோர்கள் சான்றோர்கள் செப்பும் சொல்லக்கூடிய உரை அற்று உணர்வோ. அவர் சொன்ன அந்த நம்ம உள்வாங்கிக்கணும். அதுதான் சார் முக்கியம். நீங்க சுதர்ஷன கிரியை பண்றது முக்கியம் கிடையாது. சுதர்ஷன கிரியை பண்ண ஆட்டோமேட்டிக்கா பிராண சக்தி வந்துடும். அவர் என்ன சொல்லி இருக்கிறார், ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு ஒரு டெஸ்ட், எக்ஸாம். கடவுளா இருந்தா அவ்வளவு சுலபம் கிடையாது. ஆனா ஆகணும்னு நினைச்சா குருஜி சொன்ன இந்த 5 பிரின்சிபிள்ஸும் உங்களுக்குள்ள உங்களுடைய இதய துடிப்பு மாதிரி ஒன்றையாக நீங்களே டெஸ்ட் பண்ணிக்கணும். வேற யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உரையற்ற உணர்வோ. அங்க உரை இல்ல. ஆமாங்க, குருஜி சொல்ற மாதிரி நீங்க நல்லா பண்றீங்க சார், ஜோரா கிரியா பண்றீங்க, பிரமாதமா இருக்கீங்க, இன்னொருத்தர் சொல்லி நீங்க உங்களை பாராட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுக்குள் இருக்கக்கூடிய உணர்வு அதான் சார் முக்கியம். அப்பா சார், என் மனசாட்சியரிய குருஜி நீங்க சொல்ற வழியில் நடக்குது. உங்க பிரின்சிபல்ஸை கூடுமான வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், நிச்சயம் ஃபாலோ பண்ணுவேன். அது உங்களுக்குள்ள நீங்க உணரணும். உரை அற்று சும்மா பேச்சுல வாய் சவடால் பேசி பிரயோஜனமே. நான் பாரியா தினம் காலை எதிர்த்து கிரியா பண்ண, வெளியவே போக மாட்டேன். ரைட், ஃபைன், ரொம்ப நல்லது, வெரி குட். அடுத்து நீ போறியா, நீ பண்றியா, தட் இஸ் நாட் அவர் பிசினஸ். நம்ம வழியில போயிட்டு இன்னொருத்தர் பத்தி சொல்ல நான் யார்? புரியுதுங்களா? ஆக அவங்க வீட்டுல திருப்பி எதிர்பாராத விருந்தாளிகள் வரலாம், ஏதோ ஒரு நகைச்சு, அப்ப போய் கிரியா பண்ணியான்னு கேட்டா அவனுக்கு கோபம் வருமா? வராது. நிச்சயம் எனக்கு தெரியும் போயா அப்படின்னு. உரை அற்று அதை ஒரு பேச்சு பொருளாக மாற்றாமல் உணர்வோ. நீ உணர்ந்து அதை ஃபாலோ பண்ண உடம்பு இங்கு ஒழிந்தா. ரொம்ப முக்கியங்க. உடம்பு ஆரோக்கியமா இருக்க வேண்டியது அவசியம். ஆனா உடம்பு ரொம்ப பேம்பர் பண்ணாதீங்க. ஐயோ மூச்சு நின்று போல் இருக்கு, செத்துடு போல் இருக்கு, ஏசி போடுயா, ஐயோ ஏர் கூலர் இல்லாம வெயில் எப்படி தகிக்கிறது, முடி வேர்த்து கொட்டுறது, செத்து போயிடும் போல் இருக்கு. சாவு. இந்த உடம்பு கடவுள் கொடுத்தது. முதல் மூச்சு எப்போ கடைசி மூச்சு எப்போ தெரியும். அந்த பானைக்கு நீங்க சரி ஏசி போடுறீங்க, கொஞ்ச நேரத்துல கரண்ட் போயிடும், அவ்வளவுதான். ஐயோ கரண்ட் போயிடுச்சு. என்ன முக ஸ்டாலின்ல ஆரம்பிச்சு இந்த வரக்கூடியதை பத்தி நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணிடணும். அப்போ மனசு சலனம் இல்லாம இருக்கு. ஆர் யூ கமிங் வித் மீ? வெரி இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட். உடம்புக்கு ஆரோக்கியமா இருக்கும், அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து அதை கொஞ்சாதீங்க, அதை வைக்கிற இடத்துல வைங்க. ஆமா வெயில் தான். இப்ப என்ன பண்ண சொல்ற, முடிஞ்ச வரைக்கும் நம்ம முடியுமா அது பார்க்கணும். உடம்பு எங்கு ஒழிந்தால் கரையற்ற ஜோதி. கண்டு எப்படி எப்படி உங்களுக்கு கண்ணு கெட்டிய தூரம் வரை அந்த ஆழ்ந்த கடல், ஆனந்த கடல் பரவி இருக்கிறதோ கலந்த சத்து ஆமே. சார் உங்களுக்குள்ள இப்ப நீங்க கத்திரிக்காய் பொரியல் சாப்பிடுறீங்க, அந்த கத்திரிக்காய் பொரியல் என்ன தராது? உங்க உடம்பா மாறிடுது, நம்மளா மாறிடும். அந்த கத்திரிக்காய் தான் இந்த உடம்பு, அந்த கோவக்காய் தான் இந்த உடம்பு, அந்த கோஸ் தான் இந்த உடம்பு, முட்டை கோஸ் தான் இந்த உடம்பு. மாறிடும், அது சத்து ஆகி விடுகிறது. நம்ம உடம்பு இஸ் செல்ஃப் இன்டெலிஜென்ட், அதுக்கு சுய அறிவு இருக்கு. கத்திரிக்காய் என்ன பண்ணணும், எப்ப கோசை என்ன பண்ணணும், அதெல்லாம் தெரியாது. கலந்த சத்து ஆமே. தன்னை பத்திரமா காப்பாத்திக்கிறதுக்கு அத்தனை உணவுப் பொருள்களையும் அது சத்தாக மாற்றி விடுகிறது. இட் டர்ன்ஸ் இட் இன்டு தி ஸ்டார்ச், ஃபேட் அண்ட் புரோட்டீன் அண்ட் த மினரல்ஸ். இதுதான் நம்ம உடம்பு இல்லைங்களா? ஸ்டார்ச்சு, மாவுச்சத்து, ரெண்டாவது புரோட்டீன், உங்களுக்கு அந்த புரோட்டீன் சத்து, புரதச்சத்து, அடுத்தது ஃபேட், கொழுப்பு சத்து, அடுத்தது மினரல்ஸ். இது நானும் சேர்ந்ததுதான் உங்களுக்கு. அது தானா மாறிடும். நீங்க வெண்டைக்காய் பொரியல் சாப்பிட்டாலும் சரி, கத்திரிக்காய் பொரியல் சாப்பிட்டாலும் சரி, சத்து ஆமே. ஆக
இறைவன் ஆண்டவர்கள் காட்டிய வழியில் நீ சென்று கொண்டே இருந்தால் அவர்கள் சொன்ன மொழிகள் உள்வாங்கிக் கொண்டு அதுவாக இருக்கக்கூடிய இறைவனாக மாறிவிடுவீர்கள். இது அற்புதமான திருமந்தம், எளிமையான திருமந்தம். பார்க்கலாம். குறை அற்ற பாலினுள் நெய் கலந்தார் போல் திரை அற்ற சிந்தை நல் ஆரியன் செப்பும் உரையற்று உணர்வோர் உடம்பு இங்கு ஒழிந்தார் கரையற்ற ஜோதி கலந்த சத்து ஆக ரொம்ப ரொம்ப முக்கியம். அற்புதமான ஒரு பாடல் திருமந்திரம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எல்லாமே அவசியம். உடம்பு அவசியம். அதுக்கு எவ்வளவு முக்கியத்துவமோ அவ்வளவு முக்கியத்துவம். குருஜி நமக்கு வழிகாட்டி நம்மள சொல்ற, உனக்கு என்ன வேணுமோ நான் பாத்துக்கிறேன் பாக்குறேன். அப்போ வாழ்க்கையில் வரக்கூடிய அனுபவங்களாக எடுத்துக்கோங்க. ரொம்ப நான் நிறைய பாடம் கத்துன்னு இருக்கேன் வாழ்க்கையில. அப்போ ஒவ்வொரு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நம்முடைய ஆன்ம முன்னேற்றத்துக்கு தான் குருஜி கொடுக்கிறார். அப்படி உங்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்காங்க, எடுத்துக்காங்க. எடுத்துட்டா மனசு அலைப்பாயாது, வருத்தப்படாது. இவெல்லாம் எமோஷனலி டிஸ்டர்ப். அப்போ ஒரு மாதிரி நங்கூரம் பாய்ச்சிய ஒரு கப்பல் எப்படி நிலை கொண்டு வந்து இருக்கிறதோ அதை போன்று நம்ம இருக்க முடியும். அதனால ஆல்வேஸ் யூ ஹேவ் டு ஹேண்டில் யுவர் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். அப்படி மனச சலனமே இருக்காது. நிலையை பொழுது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இறை ஜோதி, நீங்க தான் சார் கடவுள். நம்ம கடவுளுங்கிறத நீங்க நிச்சயம் உணரலாம். உங்க கூட அந்த சக்தி கூடவே இருக்கும். உங்களுக்கான அதை முன்னையே எத்தனையோ சொல்லியிருக்கேன் நான். இறைவன் நமக்கு வேண்டியதை கொடுப்பார். எங்கே தேடுவோம். அனாயாசேன மரணம் வினாதைஞேன ஜீவனம் தேகிமையை கிருப்பையா சம்போ தை பக்தி அசஞ்சலா. உன்மேல் அசைக்க முடியாத பக்தியை. அனாயாசன மரணம் எல்லாருக்கும் இறப்பு வரத்தான் செய்ய போகுது. எதிர்கொள்றேன். ஆனால் இருக்கும் ஒவ்வொரு நிமிடத்திலும் ஒவ்வொரு நாளும் நான் அன்பின் வழி நின்று மற்றவர்களை அரவணைத்து செல்லக்கூடிய வாழ்க்கையை எழுதி, இறைவா உன்மேல் எனக்கு அசைக்க முடியாத பக்தியை மட்டும் கொடு. வேற ஒன்று நான் கேட்கணும். அவர் தெரியும் சூட்சம் பக்தி விஷயம் தானான் இல்லையா? இல்லாட்டி தொண்டரடி பொழியன்னு சொல்லியிருப்பாரா? பச்சைமா மலை போல் மீனி கோவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயிரம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமாளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கன்மான ஒருவானே. அந்த பக்தி சரணகட்டி அடைச்சிட்டீங்கன்னா அந்த அரங்கன் பார்த்துப்பான் எல்லாமே கண்கூடு. அது போல பக்தியை வளர்த்துக் கொள்ளுங்கள். இந்த மனசு, புத்தி, சித்தம், நான்கிற உணர்வை ஒரு லெவல்ல வச்சு இருந்தால் ஒரு நாள் இல்லாவிட்டாலும் ஒரு நாள் நாம் தான் அந்த கடவுள் இருந்தீங்க நம்ம எல்லாருமே உணரும். அதுதான் மனிதனுடைய வாழ்க்கை பயணம். வேறு எதுவுமே கிடையாது. 100%. யாம் பெற்ற இன்பம் பெருகையும் வையகம் வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடேன் உன் பற்றி நின்ற உணர்வு மந்திரம் தான் பற்ற தலைப்படும் தானே. அற்புதமான ஒரு வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ அருண். So life is love, life is joy, life is enthusiasm. உற்சாகமா இருங்க, ஆனந்தமா இருங்க. உங்க ஆனந்தத்தை எல்லாரும் ஷேர் பண்ணுங்க. அந்த செல்வராஜ் சார் எனக்கு ஒவ்வொரு மெசேஜ் அனுப்புறப்போ ஐ ரியலி ரெஸ்பெக்ட் ஹிம். தான் போன கோவில் எப்படி சந்தோஷமா இருந்தது, தான் சர்வீஸ்ல இருந்தப்ப எப்படி இருந்தது, அதெல்லாம் கீப் யுவர் செல்ஃப். உங்களோட வாழ்க்கையில இருந்த ஆனந்தமான நினைவுகளை அசை போட்டுக்கிட்டே இருக்கு. That keeps you young, that keeps you enthusiastic. அதுதான் நம்முடைய ஆரோக்கியத்தின் அடிப்படை தான். நிச்சயமா குருஜி இருக்கா நம்மளை காப்பாற்றுவார். இல்லையா வரக்கூடிய அனுபவத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வலிமையை கொடு குருஜி. நீங்க ஏதோ காரணம் இல்லாம கொடுக்க மாட்டீங்க. என்ன காரணம்? அப்படி இருங்க. உங்களை சுத்தி எல்லாம் யாரையும் மாத்த முயற்சி பண்ணாது. உங்களை நீங்க மாத்திக்கோங்க. உங்களை சுத்தி எல்லாம். தேங்க்யூ அருண். தேங்க்யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ சார். ஜெய் குருதேவ். அடுத்த வரப்பாங்க. ஜெய் குருதேவ். தேங்க்யூ. இது ரெக்கார்ட் ஆஃப் பண்ணுங்க சார். ஜெய் குருதேவ்.